அடுத்த பாடல் 208. கோளை ஒழுக்கம் குளமூடு பாசியில் அப்படின்னு சொல்கிறார். கோளை அப்படின்னா நம்ம பேச்சு வழக்காக சொல்லுவோம், வீரம் இல்லாதவர்களை கோளை அப்படின்னு சொல்லுவோம். மன உறுதி இல்லாதவர்கள், நேரடியாக சொல்லப்போனால் மன உறுதி இல்லாதவர்கள். அவர்களது ஒழுக்கமானது, ஒழுக்கம்னு சொல்கிறார். அவங்க ஒழுக்கம் எப்படி இருக்குன்னா குளமூடு பாசியில் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நீர் நிறைந்த குளம் இருக்குது, அதை யாருமே பயன்படுத்தவே இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு, பாசி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த குளம் முழுசாகவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பசையில் தான் தெரியும். ஆனால் ஒரு கள்ளத்துக்கு உள்ளே போட்டால் என்ன ஆகும், டபக்குன்னு உள்ளே போயிடும். அப்போ இது பாசியை தான் தரேன்னு நினச்சிக்கிட்டு யாராவது காலத்துக்கு உள்ளே வச்சாங்கன்னா என்ன ஆவாங்க, உள்ளே முங்கி போய் விழுந்துருவாங்க இல்லைங்களா? ஸோ அதுபோல் மன உறுதி இல்லாதவர்களுடைய ஒழுக்கமானது இந்த குளம் மூடி இருக்க பாசி போன்றது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார், 2வது அடியில் ஆழ நடுவார் அளப்புருவார்களை அப்படின்னு சொல்கிறார். ஆழம் அப்படின்னா மனம் இப்போ ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் வரதுக்கு இருப்பாங்க இல்லையா, யாராவது என்ன ரொம்ப சிந்திக்கிற போல் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆழம் என்றாலே கீழேன்னு பொருள் இருக்குது. நம்ம கிணறுல எங்கேயாவது ரொம்ப ஆழமாக தோண்டிட்டாங்கன்னா பள்ளமாக இருக்கிறதுக்கும் நம்ம ஆழம் தான் சொல்லுவோம். அதே நேரத்தில் நம்மளுடைய எண்ணம் சிந்தனை ரொம்ப உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, சிந்தனைக்கு உள்ள சிந்தனை என்று வெளியில் இருக்கக்கூடிய கவனங்கள் எல்லாமே போய் உள்ளே ரொம்ப போயிடுச்சுனாலும் வேறு ஏதாவது ஒரு பொருள் மீது மனம் ஒருமுகப்பட்டு போயிடுச்சுனாலே அதுவும் ஆழம்தான். அப்போ ஆழ நடுவார் அளப்பு உருவார்களை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அளப்பு அப்படின்னா எல்லை அப்படின்னு பொருள். எல்லை, ஆராய்ந்து, அறிகை, ஆலோசனை, அலக்கை, இதெல்லாமே பார்த்தோம்னா அளப்பு என்று பொருள். அப்போ ஆழ நடுவார் அப்படின்னா இப்போ ஒரு குளம் பாசிலாம் சொன்னோம் இல்லையா, ஒழுக்கமில்லாத ஒருவருடைய மனம் இருக்கு இல்லையா, அந்த ஒழுக்கமில்லாத ஒரு மனசுக்குள்ள யாராவது ஒருத்தர் ரொம்ப ஆழமான சிந்தனையில் உள்ளே போய் பார்த்தா என்ன இருக்கும், ஒழுக்கமில்லாத ஒன்று தானே இருக்கும். அங்கே ஒழுக்கம் இல்லாதவர்களிடம் ஒழுக்கம் இல்லாதது மட்டுமே தானே கிடைக்கும். இப்போ அந்த உதாரணத்துக்கு சொன்னார் இல்லையா, பாசி நிறைஞ்ச குளம் இருக்குது, இதுக்குள்ள காலை வச்சா உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவருடைய சிந்தனைகள்லேருந்து வரக்கூடிய வார்த்தைகளானது என்ன ஆகும், உங்களுக்கு நாம் அதனோடு சேர்ந்து உள்ள தண்ணிக்குள்ளே போக வேண்டியதான், குளம் நிறைஞ்ச பாசிக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே போயிட வேண்டியதான். இது 2வது சொல்கிறார். 3வது அடியில் என்ன சொல்கிறாரு, தாளத்துடைக்கி தடுக்க இல்லாவிடில் அப்படின்னு சொல்கிறார். தாளத்துடைக்கி, தாளம்னா அமைதி என்று பொருள். துடக்கு அப்படின்னா நம்மளுடைய மனதை துன்பப்படுத்துகின்ற எண்ணம் அப்படின்னு பொருள் துடக்குன்னா. இப்போ உதாரணத்திற்கு தமிழில் தீட்டு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் யாருக்குமே பதில் தெரியாது. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா தீட்டுன்னுவாங்க, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா தீட்டுன்னுவாங்க, பெண்களுக்கு குறிப்பிட்ட 3-4 பிரச்சனை வந்துச்சுன்னா தீட்டு அப்படின்வாங்க. அப்போ தீட்டு என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா இப்போ ஒரு பதில் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தீட்டுனா அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, அங்கே தொடக்கூடாது, அங்கே போய் சாப்பிடக்கூடாது, இப்படி நிறைய கதைகள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எந்த நூல்கள்லமா இருக்குது, எந்த வேதத்தில் இருக்குது, எந்த புராணத்தில் இருக்குது, எந்த சித்தர் பாடல் இருக்குன்னா யாருக்குமே பதில் தெரியாது. பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க, அதோட பதில் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் இதற்கு உண்மையான காரணம் வேறு. இந்த தீட்டு என்பதற்கு சரியான தமிழ் சொல் துடக்கு. இன்றைக்கும் பார்த்தோம்னா இலங்கையிலலாம் துடக்கு என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க, தீட்டு என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். துடக்கு அப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அவருடைய மனம் அந்த துன்பத்தில் பாதிப்படைஞ்சிருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த துன்பத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார். இப்போது ஒரு கோயிலுக்கு போகிறாருன்னு வச்சுக்குவோம். எல்லாருக்கும் தெரியும், கோயிலுக்கு போனோம்னா தேவர்கள் எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கோயிலில் போய் உட்காந்துட்டு இவர் சோகமாக என் வீட்டில் இருக்கிற இறந்துட்டாரே போயிட்டாரு உட்காந்து வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருந்தாருன்னா அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கணும் ஆசீர்வாதம் பண்ணால் ஏற்கனவே துன்பத்தில் இருக்கவங்க வீட்டில் இன்னும் துன்பம் தானே அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணாங்க, மனம் வருத்தப்படுபவர்கள் கோயிலுக்கு செல்லாதீர்கள், அதான் துடக்கு அப்படின்னாங்க. துடப்புன்னா தீட்டு என்று சொல்லப்படுவது வெளியிலேருந்து வர்றது எதுவும் கிடையாது. இறந்துட்டாங்களா இல்லை தீட்டுலாம் கிடையாது. யாராவது ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்மளுடைய வேதங்கள் என்ன சொல்கின்றது அப்படின்னா, இறந்து உடம்பை கொண்டு போய் புதைச்சி வச்சாங்க, புதைச்சிட்டோ எரிச்சிட்டோ எது செஞ்சாலும் சரி வீட்டிற்கு குளித்து விட்டு நேராக கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு தான் நம்ம வேதம் சொல்லி கொடுக்குது. ஆனால் இவங்க 1 வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாது, மலை ஏறக்கூடாது, தேங்காய் உடையக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது, இல்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆளாளுக்கு இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய் தான்.
இதை பற்றிய கருத்துக்களுக்கு யாராவது வேணும்னா தனியாக நான் வேற ஒரு வகுப்பு எடுத்து கூட சொல்லித்தரேன் என்ன ஏதுன்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த இடத்துல தாளத்துடக்கி அப்படின்னு சொல்லுது. தாளம்னா மன அமைதி, துடக்குன்னா இந்த அமைதி இல்லாத மனம். அப்போ தாளத்துடக்கி அப்படின்னா இந்த அமைதி இல்லாத இந்த மனதை தடுக்க இல்லாவிடில் அப்படிங்கிறார். அதை முதல்ல தடுத்துருங்க அப்படிங்கிறார். மனம் அமைதி இல்லாமல் குதிச்சுக்கிட்டே கிடக்கு, அதை போய் தடுக்க இல்லை அப்படின்னா தடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா பூளை நுழைத்து அவர் போகின்ற ஆரே அப்படின்னு சொல்றார். பூளைனா துளை அப்படின்னு பொருள். என்ன மாதிரி துளை அப்படின்னா ஒரு பெரிய பெரிய மலை முகடுகள்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய மலை முகடுகள் மலை பிரதேசங்கள்லாம் இருக்கும். சமீபத்தில் கூட ஒரு மலையாள படம் ஏதோ ஒரு படம் வந்துச்சு, மஞ்சள் பாய்ஸா ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய கதையே தான். மலை பிரதேசமாக இருக்கும், ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும், ஓட்டைக்குள்ளே போய் ஒருத்தர் விழுந்துருவார், அவரை தூக்கவே முடியாது, அவ்வளோதான், இது போல் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மலை படம் பேர் மறந்துட்டேன், நடந்த நிகழ்வாக சொல்லுவார். அந்த மாதிரி ஓட்டைக்குள்ளே போயிட்டாங்கன்னா திருப்பி வெளியில் வரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். மலைகளில் சின்ன சின்ன ஓட்டை, அங்கங்கே 4 மலைகள் இருக்கும், உள்ளே இருக்கும். அதுதான் இந்த இடத்துல பூளை என்று சொல்லப்படுது. ஸோ அதில் நுழைந்து அதில் போய் உள்ளே விழுந்துடுறாங்களாம். அவர் போகின்ற ஆரே, இதுதான் அவர் போகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஏன்னா அந்த குகை இதில் போய் உள்ளே விழுந்துட்டாருன்னா திருப்பி வெளியிலே வர முடியாது, அவ்வளோதான். அவர் அங்கேயே 10 சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அங்கேயே இறந்து போக வேண்டியதுதான் அவர். இந்த அதுதான் 4வது அடியில் சொல்கிறார். இப்போ 4 அடிக்கும் சம்மந்தமில்லாத வார்த்தையாக வந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் 4க்கும் சேர்த்து பொருள் பார்க்கறது ரொம்ப அழகாக வந்துடும். யார் ஒருவர் மன உறுதி இல்லாமல் இருக்கின்றார்களோ, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கின்றார்களோ, ஏன்னா ஒழுக்கம் இல்லைனாலே இங்கே மன உறுதி இருக்காது, அது கண்ணாபின்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒழுக்கம் இல்லாமல் மன உறுதி இல்லாமல் இருக்கின்றார்களோ இவர்கள் அது மனமானது எப்படி என்றால் ஒரு குளத்தை மூடி இருக்கக்கூடிய பாசி போன்றது. இவரது சிந்தனை எண்ணமானது ஒரு அவர்கள் சொல்வதை கேட்டோமே என்றால் நாமும் அந்த குளத்தில் பாசி படிந்த அந்த குளத்திற்குள் மூழ்குவது போலவே ஆகிவிடும். ஆகையால் நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி இந்த துடக்கு என்பதை செய்ய இயலாவிடில் ஒரு பாறைக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு குகையில் ஒருவர் விழுந்து அவர் மரணித்து அந்த அவர் செல்வது போகின்ற வழியாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப 4 அடியிலே நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கருத்து என்ன இங்க அப்படின்னா, ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நேரடியாகவே பார்த்தோம்னா இந்த தலைப்பு வந்து மகளிர் இழிவில் வருது. மகளிர்னா நேரடியாக பெண்களை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லப்படுவது அல்ல. நான் போன வகுப்பில் கூட ஒரு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பெண்களுக்கான குணம் என்று ஒன்று, இந்த ராமர் கதையை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வசிஷ்டர் வந்து சொல்லியிருப்பார், தாரகையை வந்து கொள்ளு என்று சொன்ன, பெண்ணுடைய இயல்பு அவகிட்ட இல்லை, அதனால கொள்ளு, அவள் பெண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. அதுபோல் இந்த பாடல்ல யார் ஒருத்தர் அந்த இயல்பு, பெண்ணினுடைய இயல்பு என்ன, பெண் உண்மையாக சொல்லப்போனால் நான் முன்னாடி சொல்லக்கூடிய கருத்து தான், அவர்களுக்கு ஆற்றல் அதிகம் மிக்கவர்கள், அறியாமைன்னு தெரியும், ஆனால் அவர்கள் தான் ரொம்ப அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஒழுக்கம் மன உறுதி ஏதும் இல்லாத நிலையில் அவர்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், பணத்தின் மீதோ பற்றின் மீதோ ஆசை மீதோ, முன்னாடி ஒரு 4 பாட்டு பார்த்துருந்தோம், எப்படிலாம் இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு 4 விஷயம் பார்த்துருந்தோம். அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள், கல்யாணமான பெண்கள், அப்புறம் பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய பெண்கள், அறியாமையில் இருக்கக்கூடிய பெண்கள், இப்படி 4 வகையான நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தோம். இந்த 4 பேருக்குமே பொதுவானது இங்கே ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் என்பது தவறி அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களும் அந்த நீர் நிறைந்த குளத்தில் முங்கி போபவர்களே ஆகிவிடுவார்கள். இல்லைன்னா அந்த மலை குகை சொன்னோம் இல்லைங்களா, அதற்குள்ளே சென்று இறந்து போவார்கள் ஆவார்கள். ஆகவே இந்த ஒழுக்கத்தை முதலில் வளர்த்து கொள்ளுங்கள். எந்த செயல் செய்தாலும் அதில் ஒழுக்கம் தர்மம் அறம் இருக்கின்றதா என்று பார்த்து செய்யுங்கள். அப்படி இல்லாத நிலையில் அந்த ஒழுக்கம் இல்லாமல் எண்ணம் வருகின்றது இல்லையா, அந்த எண்ணத்தை துடக்கி நல்லா தொடச்சிடுங்க அப்படின்றது. அந்த மனம் அமைதியாகின்ற வரை துடைத்து வைத்து விடுங்கள். அப்போ மனசு அமைதி ஆயிடுச்சின்னு பொருள். ஆசை உள்ளது கண்ணாபின்னான்னு வருது, இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், மனசை அமைதிப்படுத்திட்டோம்னா அப்போ ஆசை வெளியில் வராது. பாடதான் அந்த ஒழுக்கம் இல்லாதவர்கள் சொல்கின்ற சொல்ல நம்ம கடைபிடிக்கணும் அவசியம்
அல்ல. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த 5வது பாட்டை புரிஞ்சுக்கிறது. 4 பாட்டை வந்து 4 விதமான பெண்களுக்கு சொல்லிட்டாரு. 5வது பாடலை இந்த 4 விதமான பெண்கள் அவர்களும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். இப்படி ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க சொல்கிறத எதனாலும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது இன்னொரு கருத்து, ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு நினைவு வரல. எதா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க அந்த பழமொழியுடைய கருத்து என்னென்னா, வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் எதனாலும் செய்யணும். ஏன்னா ஆண்கள் சொல்லும் கருத்தை விட பெண்கள் பல நேரத்தில் நல்ல கருத்தெல்லாம் சொல்லுவாங்க. கலந்து ஆலோசித்து விட்டு தான் சொல்ல வேண்டும். அப்போ அவங்கள்ட்ட யார்கிட்ட கலந்து ஆலோசித்து அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா, இந்த ஒழுக்கத்தோடு யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் சொல்வதை கேட்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக வெற்றி பெறும். இதுதான் அந்த பாடலுடைய இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து. ஒழுக்கத்தோடு இருக்கணுன்றது முக்கியமானது கருத்து. ஒழுக்கத்தோடு சொல்கிறவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கலாம் அப்படின்றது 2வது. ஒழுக்கம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க சொல்கிறத கேட்கணும் அவசியம் இல்லை என்பதும் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்.